ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இன்றைக்கான டே விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு போயிருந்தோம். நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டோம். ஆல்ரெடி 200 கிலோமீட்டர் ட்ராவல் வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போய் நாங்கள் ரீச் ஆகிட்டு மறுநாள் சர்ச்சுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கு மறுநாள் காவேரிக்கு போயிருந்தோம். அதை வந்து ஒரு ஃபுல் டே விலாகாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்குற நண்பர்கள் குட்டி கவிதைகள் ஆனால் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜில் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எங்களோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறது சின்ன சின்ன வீடியோ கிளிப்போடு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு ரெடியாக போயிடலாம். டே மார்னிங்லேயே ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து அரிசி சீட்டு போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி 500 ருபீஸ் கொடுக்குற மாதிரி. அதில் வந்து ஒரு 5 சிப்பு அரிசி, ஒரு 10 லிட்டர் எண்ணெய், இந்த மாவு, ரவை, பருப்பு இதெல்லாம் கிடச்சிருந்தது. ஸோ அதனால் நாங்கள் நேட்டிவ்க்கே போகலான்னு ஒரு பிளானில் இருந்தோம். அப்புறம் கடைசியில் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தங்காட்டி இப்போ நம்ம இங்கேருந்து ஊருக்கு கொண்டு போகணும். நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் மட்டும் இந்த பொருளுங்களை மட்டும் எடுத்துகிட்டு ஆயில் மட்டும் எடுத்துக்கலாம். மீத அரிசியெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். ஏன்னா நம்மளால் அரிசி வச்சுட்டு நம்மளும் 5 பேர் போக முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த டைம் வந்து இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார், நானும் எல்லோரும் சேர்ந்து தான் சீட் போட்டிருந்தோம். எல்லாரோட அரிசி ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இது ஒர்த்து தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். நாத்தனார் ரெடி ஆகிட்டாங்க, குட்டீஸ் ரெடி ஆகிட்டாங்க, நாங்களும் ரெடி ஆகிட்டோம். சரி காலையில் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டு எப்பவுமே நாங்கள் ராய்கோட்டை சர்ச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். இந்த தடவை நாத்தனார் வீட்டுக்கு வந்தங்காட்டி அங்கே இருக்கிற சர்ச்சுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பக்கத்தில் சர்ச்சுக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம், புதுசாக தான் இருந்தது. அங்கேயும் போய் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு ப்ரேயர் நல்லபடியாக முடிச்சுட்டு இந்த வருஷம் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரேயரை வச்சுட்டு இந்த வருஷம் போனதுக்காக கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அங்கே வந்து குட்டீஸ்லாம் பாருங்கள் கைத்தட்டி பாட்டு பாடிட்டு எல்லாம் இருக்காங்க. சாரா பவுல் வந்து கொஞ்சம் நாள் அடாப்ட் ஆகிடுறாங்க. சர்ச்சில் ரொம்ப நேரம் உட்காந்து பாட்டெலாம் பாடி ப்ரேயர் முடிகிற வரையும் உட்காந்துருக்காங்க. சரின்னு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்ட அங்கிட்டு போகாமல் மடியிலே உட்காந்துருப்பாங்க. சரின்னு நம்ம தூக்கி வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்தாங்க. அங்கேயே ஃபுட் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி தான் அமௌண்ட் போட்டு தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி, கூடவே சிக்கன் கிரேவி, பச்சடி எல்லாம் இருந்தது. எங்கனால தான் சாப்பிட முடியல. ஏன்னா அப்படி தான் வெளியில் வரணும் சாப்பிடணும்னு நினைப்போம். ஆனால் வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்மளால் அதிகமாக சாப்பிட முடியாது. எங்கள் நாத்தனார் வந்து நிறைய சாப்பாடு போட்டாங்க. என்னால் சாப்பிடவே முடியல. முடிஞ்ச அளவு உள்ளே தள்ளிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இருந்தோடனே இந்த பப்பாயை கட் பண்ணிட்டு பப்பாளி பழம் அப்புறம் மாமனார் கறி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பாருங்கள் பவுல் கம்முன்னு உட்காந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி கழுவுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் நாத்தனார் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு பயங்கரமான பேக் பெயின், என்னால் முடியல. எங்கள் அம்மா வீட்டுக்கு அடுத்தது நான் வந்து ஃப்ரீயாக வந்து உட்காந்து சாப்பிட்ற இடம் எங்கள் நாத்தனார் வீடு மட்டும்தான். அங்கே வந்து அக்கா என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, வேணுங்கிறது பண்ணி கொடுப்பாங்க, செய்வாங்க. என்னால் இந்த டைம் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஆனால் அவங்களே சமைச்சாங்க, பண்ணாங்க, செஞ்சாங்க. கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சு. ஆனால் எத்தனை பேருக்கானாலும் என்ன மாதிரி அவங்களும் நின்று வேலை செய்வாங்க. இட்லி, சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தாங்க, கூடவே சிக்கனில் கிரேவி செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருந்தது, திருப்தியாக சாப்பிட்டோம். இதுதான் எங்கள் நாத்தனாரோட ஃபஸ்ட்டு பொண்ணு, இவங்க 2வது பொண்ணு. எங்கள் நாத்தனாருக்கு மொத்தம் 2 பொன் குழந்தைங்க. பாருங்கள் எங்கள் மாமனார் சரின்னு கூட்ட ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ பெரிய ஆள் படிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்கா? அவளே காட்டிட்டேன். யாரும் முறைக்கிற மாமாவை சொல்லு தம்பி. நமக்கு சோறு தான் முக்கியம். என்ன பண்ணுறது?
சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரே ஆட்டம்தான். மேகா சரி மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போது நான் பார்த்து வளர்த்துனது. இப்போ மேகா பாப்பாவே பெருசாகிட்டாங்க. இனி அவங்க வளர்ந்ததையே என்னால் நம்பவே முடியல. சாராயிடு இருந்தாங்க, ஷெரினீடு இல்லை, சாரா மாதிரி இருந்தாங்க. எல்கேஜி போகும்போது தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேகா பெரிய பொண்ணு மாதிரி ஆகிட்டாங்க. வருஷங்கள் ரொம்ப வேகமாக உருண்டு ஓடுதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இவங்களோ ஷெரினை தூக்கியே வச்சுருந்தாங்க. உட்கார வச்சுக்கோங்க. ஒரே தாத்தாவே எப்போ கூட்டு போயிருங்கப்பா அவனை. உங்களோட ஒரு 10 நாள் வச்சுக்கோங்க. அப்படிதான் கொஞ்ச நேரம் ஆகும். திருப்பணும். திருப்பினதுக்கு அப்புறம் போகணும். நல்லா 2-3 டைம் திருப்புங்க. இந்த பவுலு பையன் தாத்தா 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 என் பின்னாடி உட்காருங்க செய்யுங்கன்னு ஊருக்கு வந்து அவங்க தாத்தா பார்த்துட்டே சரி ஃப்ரெண்ட்ஸ் அவரோடையே தான் திரும்புறது. அவர் எங்கே போனாலும் செப்பல் எடுத்து வச்சுட்டு செப்பல் இருந்தால் தான் நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடவே மாட்டேங்கிறாரு. அப்பா வரும் முட்டை இல்லைப்பா. நம்ம வண்டியை எங்கள் நாத்தனார் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதனால சரி டைம் ஆகிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு அவங்களோட எக்ஸல்லையே எல்லாத்தையும் கொண்டு போய் லைனாக 2 பேராக 3 பேராக கொண்டு போய் விட்டுட்டு இருந்தாங்க. தங்கமில்ல உங்கள் மாமன் முக்கிறது போடுறாரு. ஏதாவது ஒரு காமெடி போட்டுருணும். அடிச்சதுக்கப்புறம் திருப்பணும். அடிச்சதுக்கப்புறம் ஒன்று வண்டி இப்போதான் ஆணை பண்ணுறீங்களா? அரே பாய் பாரு உங்கள் மாமா அப்புறம் ஒரு 2 நிமிஷம் ட்ருன்னு முறுக்குங்க. என்னங்க இது? அப்படி 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 துணி பத்திரம் சாமி. இங்கேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எல்லாமே லைனாக வண்டியில் கொடுத்து விட்டோம். நாங்களாம் பஸ்ஸில் போகிற மாதிரியும் ஹஸ்பண்டும் அவங்களோட மாமா பையனும் சேர்ந்து 2 வீலரில் வர மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த பேகு மற்ற ஐட்டம்லாம் அவங்ககிட்ட சாப்பாடு எல்லாமே வண்டியில் கொடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வண்டியில் வந்தாங்க. நாங்கள் பஸ்ஸில் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே போகிறோம்? காவேரிக்கு போய் கிளிக் போகிறோம். தண்ணியில் கிளிக்கலாங்க. டிஜி கிளிக்கலாங்க. ஓகேவா? அம்மாக்கு முத்த கூட தயோட இருக்கியா? ஒரு வழியாக பஸ் ஏறிட்ட ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. எப்படி குட்டீஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டாங்க ஒரு பக்கம். நானும் செடின்னு மட்டும் பின்னாடி தனியாக உட்காந்துட்டோம். எப்படி சீட்டு கிடச்சதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிஞ்சு பஸ்ஸில் போகிறோம். இடம் இல்லை சாமி, இங்கே இடம் இல்லை. நம்ம எங்கே போகிறோம்? பெண்ணாகரம் டு காவேரி வந்து ஒரு 10-15 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவலு. ஆனால் அந்த மழை வளைஞ்சி போச்சு பாருங்கள். வாந்தி எடுத்துடணும்னு என்னை நானே கட்டுப்படுத்திட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் சுத்தமாக முடியல. அப்படி கொமட்டிகிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். 2 வீலரில் போனால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் பஸ்ஸு நம்ம ஏறினதுக்காகவோ அது நம்ம காலையில் இட்லி கறிக்குழம்பு சாப்பிட்டதுக்கு அதுக்கும் ஆண்டவரே வாந்தி வந்துடக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிகிட்டே மலை ஏறின மாதிரி ஆயிடுச்சு. வளைஞ்சி போச்சு. கொம்பிட்டு வர மாதிரி தான் இருந்தது. இப்போ நல்ல வேலை வாந்தி எடுக்கல. சாரா போடு கண்ணு மூடி தூக்கிட்டாங்க. அது வரையும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எப்படி மழை வளைஞ்சி போகுதுன்னு சொல்லிட்டு. நல்ல மேடு ஃப்ரெண்ட்ஸ். மேட்டில் தான் மேலே ஏறி போகணும். மெதுவாக வண்டி போகும். ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். எல்லோரும் பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னே கொமட்டிட்டு நின்றுச்சு. அதனால் எல்லோரும் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் காவேரி ஒகேனக்கல்னு சொல்லுவாங்க. காவேரிக்கு தான் வந்திருக்கோம். ஃபுல்லாக கடைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து அந்த கேனஸ்தரி போகிற வரையும் ஃபுல்லாக கடை தான் இருக்கும். கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம் அந்த ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்ல கூட்டம் தான். லீவ் டைமாக போயிடுச்சு. கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் போயிருந்த ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பயங்கர கூட்டம் தான். எங்கேயுமே எங்கே நிற்க முடியல. எங்கள் நாத்தனார் பாருங்க சரின்னு தூக்கிட்டாங்க. சரி நல்லா தூங்கிட்டா. நான் சாரா பிடிச்சிட்டேன். எங்கள் மாமனார் பவுலை பிடிச்சிட்டாங்க. ஆளுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
அக்கா கொஞ்ச நேரத்தில் அமைதியாயிருவான், கம்முன்னு இருங்க. தாத்தா இல்ல பாட்டி இல்லை போட. பவுல் தான் தூக்கிட்டே நடக்கணும், அவங்க தாத்தாவே விடாமல் பயங்கரம் பிடிவாத பண்ணாதனால கீழே இறக்கி விட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல் பாடி ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேராக போய் தண்ணியில் இறங்கி எல்லாம் குளிப்பாங்க. நிறைய சைடில் எல்லாம் மீன் வச்சுருந்தாங்க, உப்புட்டு வச்சுருந்தாங்க, எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நேராக வந்து நம்ம வந்து உள்ளே போயிடலாம். இங்கெல்லாம் சுற்றி இருக்கா பார்த்துடலாம். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து நம்ம வந்து போட்டுட்டு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் உள்ளே போய் மேலேருந்து தண்ணி கொட்டுற இடம், அது கானஸ்தாதின்னு சொல்கிறாங்க, அங்கேருந்து தண்ணி எல்லாம் கொட்டும், அங்கே போய் குளிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து எல்லாமே குளிச்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது. எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள், உள்ளே ஓடுது அப்படியே. இந்த ஃப்ரெண்ட்ஸ் குளிக்கிற இடம், அந்த பக்கம் அருவி மாதிரி ஊற்றுது தான். இங்கே கேமராவில் ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னங்காட்டி நான் வந்து கேமராவை கட் பண்ணிட்டோம். அப்படியே மேலேருந்து சடன்னு தண்ணி விழுந்துருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முதுகு வலி, கை வலியெல்லாம் நல்லா சரியாக போயிடும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தண்ணி கீழே விழுந்துட்டு இருந்தது. இங்கே இந்த ரெயின்போ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே. நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணியில் ரொம்ப நேரம் நினைஞ்சிட்டோம். எல்லாம் நினைஞ்சு குழந்தைங்களெல்லாம் குளிக்க வச்சதுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம். வீட்டிலேருந்து இட்லி கறி குழம்பெல்லாம் கொண்டு வந்திருந்தோம். கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பரோட்டா, கொஞ்சம் அங்கே மீன் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பத்தாவதுக்கு என்னென்ன தேவையோ கொஞ்சம் அங்கேயும் வாங்கிட்டு கொஞ்சம் வந்து நம்ம வீட்டிலேருந்து சாப்பிட்டோம். ஒரு பிளேட் மீன் வந்து 90 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து ஒரு பிளேட் வாங்கியிருந்தோம். கூடவே நெத்திலி மீன் மாதிரி அது இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் வாங்கியிருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது, ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே மீன்லாம் சீப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மீன் சாப்பிட்டு, மீன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அந்த தண்ணியில் விளையாண்டதுக்கு அதுக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கும் அப்படியே பயங்கரமாக இருந்தது, திருப்தியாகவும் இருந்தது. டயர்ட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து நாங்கள் எங்கேயுமே போகல. அதுக்கு மேலே அந்த தொங்கும் பாலத்துக்கெல்லாம் போனோம். லாஸ்ட் டைம் போகும்போது தொங்கும் பாலத்துக்கெல்லாம் போயிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக காவேரிக்கு நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் தனியாக வந்து ஃபுல்லாக அந்த தொங்கும் பாலம் சுற்றி எல்லாமே படகு சவாரி வரையும் போகலான் இருக்கோம். ஏன்னா இந்த தடவை குட்டீஸை கூட்டிகிட்டு அங்கேயும் நடக்கிறது சேஃப் இல்லை, எங்களால் முடியல. ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதே ஈவினிங் ஆகிடுச்சு. ஏன்னா ஈவினிங் வந்து பஸ் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நாங்கள் அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் மேரேஜ் ஆன புதுசில் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். அது இந்த டைம் தான் வந்து நல்லா குளித்து குழந்தைங்களையும் நல்லா குளிக்க வச்சு ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. 7 வருஷமே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 7 இயர்ஸ் கழித்து இப்போ தான் வந்தோம். மறுபடியும் ரிட்டன் வந்து நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறிட்டு கடவுளே நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு எகெயின் வாமிட் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே அப்படி உட்காந்துருந்தோம். பின்னாடி உட்காந்துருக்கோம். தூக்கி போடணும், நமக்கு வாந்தி வேறு வந்துடும். லாஸ்ட் சீட்டு தான் கிடச்சிது. யாருமே லாஸ்ட் சீட்டுக்கு முன்னாடி சீட்டில் உட்காரல ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் சீட்லேயும் யாருமே உட்காரல. கடைசி ஐஸ்கிரீம் பார்த்தோம், 10 ரூபாய் ஐஸ். இதை வாங்கி ஆளுக்கு ஒன்றா வந்து சாப்பிட்டு, ஏன்னா இந்த மாதிரி கூலிங்காக ஏதாவது வந்து வாங்கி சாப்பிடும்போது இந்த வாமிட் வராது இல்லைங்களா, அதனால் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிருந்தோம். கூடவே ரிட்டன் வர்றது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதோட லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.